ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்காக தான் நம்ம அந்த பொருட்களை எடுத்து வச்சுருக்கோம். வாங்க ஸ்பீடாக நம்ம என்னென்ன அதுக்கு தேவையானதுன்னு ஸ்பீடாக நம்ம 3 கரண்டி ஆயில் விட்டுக்க போகிறோம். எப்பவும் போல் நம்ம சிக்கன் பிரியாணிக்கு கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா விடணும், மட்டன் பிரியாணிக்கு கொஞ்சம் ஆயில் கம்மியாக விடணும். வந்து நமக்கு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கிடலாம். இப்போ நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் கிடையாது, வெறும் பச்சை மிளகா தான். அதனால் இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சிக்கன் வேக விடலாம். இப்போ கொஞ்சம் புதினா கொத்தமல்லி மேலே போட்டுறோம். இப்போ மூடி வச்சுட்டு நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டால் போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் வந்தோடனே நம்ம வெயிட் போடலாம். பாருங்க, நம்ம வந்து இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா மசாலாவோட வாசனைலாம் அதிகமாக இல்லாமல் நல்லா மைல்டாக, ஆனால் அந்த அரிசியோட வாசனை, அந்த சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. அதே மாதிரி ரைஸும் நல்லா சாஃப்டாக இருக்குது. அது மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் இந்த ரெசிபி பிரியாணி வந்து செஞ்சு பாருங்கள்.